இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் தான் உங்களுக்கு மெயின் டாபிக்கே பார்த்தீங்கன்னா, பவர் சீரிஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தா 3 கன்டென்ட் இருக்குது. சரிங்களா? ஒண்ணு பவர் சீரிஸ் கன்டென்ட்ல டெய்லர்ஸ் அண்ட் லாரன்ஸ் சீரிஸ் கன்டென்ட். இது ஒரு டாபிக். அண்ட் அனதர் ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா, சிங்குலாரிட்டி. இதுதான் உங்களுக்கு அடுத்த சிஏல இருக்குது. சிங்குலாரிட்டிலேருந்து காண்டோர் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அப் டு இது வரைக்கும் இருக்கும். ரெஸ்ட் தியரி வரைக்கும் இது ஒரு பார்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காண்டோர் இன்டர்வல்ங்கிறது தனி பார்ட். எல்லாம் இதோட லிங்க் தான். பட் செப்பரேட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லர் சீரிஸ், லாரன்ஸ் சீரிஸ் தான். இதுக்கு லிங்க் கிடையாது. சரிங்களா? அப்ப நல்லா பார்த்துங்க. இதுலேருந்து இது வந்து ஒரு சிமிலரா இருக்காது. இந்த யூனிட்டுக்கு இதுக்கு சிமிலரா இருக்காது. பட் இன்டகிரேஷனை கொடுத்துக்கிறாங்க. பட் இன்டகிரேஷன் இதுல இருக்காது. டெஃபினேஷன் மட்டும் தான் இன்டகிரேஷன் இருக்கும். இதுல இன்டகிரேஷன் இருக்காது. சரியா? மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சிங்குலாரிட்டிலேருந்து ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியான இன்டகிரேஷன். நீ படிச்ச மாதிரி இப்போ இன்டகிரேஷன் கிட்ட 100 ஃபார்முலா 200 ஃபார்முலா தெரியணும்ங்களேன். அதெல்லாம் கிடையாது. அவன் கொடுத்த டெஃபினேஷன் மட்டும் இருந்தா போதும். அவன் கொடுத்த டெஃபினேஷன் வந்து இருந்தா போதும். சொல்லு கபிலேஷ், வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. அதனால நம்மளுக்கு இந்த பாட்டு பத்தி உனக்கு கிடையாது. நம்ம இந்த பாட்டு தான் பார்க்க போறோம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி, பவர் சீரிஸ்ல அடிஷனல் மெட்டீரியல் இருந்தா பாரு, எனக்கு கொடுத்துரு. சரியா? கிளாஸ் எடுக்கும்போது, அவங்க மென்ஸ்ல எடுக்கும்போது, நான் இப்போதைக்கு டெய்லர் சீரிஸ்னா என்ன, அதனோட டெஃபினேஷன் என்ன, லாரன்ஸ் சீரிஸ்னா என்ன, அதனோட டெஃபினேஷன் என்ன, ஈச் ஒன் டெய்லர் சீரிஸ்க்கு ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்தா போதும், ஐடியா கிடைச்சிடும். பட் லாரன்ஸ் சீரிஸ்க்கு மட்டும் ஒரு 4-5 ப்ராப்ளம் பார்க்கணும். அப்பதான் உனக்கு புரியும். இது ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு மேக்ஸிமம் டெய்லர் சீரிஸ் 2 ஹவர்ஸ் கிளாஸ்னா டெய்லர் சீரிஸ் மேக்ஸிமம் முடிச்சிடலாம். லாரன்ஸ் சீரிஸ்ல பேசிக் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்க பார்க்கலாம். சரிங்களா? சார் அதோட இது முடிஞ்சிடும். கேட் 1 போர்ஷன். முடிஞ்சது. நீ கேட்ட போர்ஷன் நான் முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். சரியா? அந்த அப்ளிகேஷன் மட்டும் எடுத்து கொடுக்கணும். அதை நம்ம ரிவிஷன் வரும்போது எடுத்து கொடுத்துறோம். சரியா? அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது நீ சொல்றக்க தேவையில்லை. அதை டெஃபினேஷன் தெரிஞ்சா ஒரு பொட்டன்ஷியல் என்ன, ஸ்ட்ரீம் லைன் என்ன, ஒரு 5-6 வேர்டு நியூ வேர்டு இருக்கும். அதெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சிடும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லர் சீரிஸ் பார்க்க போறோம். டெய்லர் சீரிஸ் சீரீஸ்னாவே என்னன்னு உனக்கு தெரியும். சீரீஸ் சீக்வன்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11th அண்ட் 10th ஏபி அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்ஸ்க்கு முன்னாடி சீரீஸ் சீக்வன்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. சீரீஸ்னா என்ன? எனி ஐடியா? சீக்வென்ஸ் ஏதாச்சும் ஒன்று வரும். சீக்வன்ஸ்னா என்ன? ஆர்டர். அதாவது சீக்வன்ஸ்னா, இங்க பாருங்க, சீக்வன்ஸ்க்கு சீரிஸ் ரொம்ப சிம்பிள் ஐடியா. நீங்க உங்க கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. 50 பேர் ஒவ்வொரு பெஞ்சில ஒட்டுக்கா உட்காடுறீங்க. தட் இஸ் கால்ட் சீக்வன்ஸ். அந்த 50 பேரும் சேர்த்து கை கோர்த்து உட்காந்தீங்கன்னா சீரிஸ். புரியுதா? நான் என்ன சொன்ன புரியுதா? இப்போ ஒரு பெஞ்சில் இருக்கிறீங்க. A1, A2, A3 இந்த மாதிரி ஒரே டேபிள் உட்காந்துட்டீங்க. யாரா 3 பேர். இதுக்கு பேரு சீக்வன்ஸ். இதே சீரிஸ் இருக்குன்னா உங்க 2 பேருக்கு கையை மாத்தி மாத்தி கோர்த்து உட்காந்தீங்கன்னா அதுக்கு பேர் சீரிஸ். ஓகேங்களா? அப்ப சீரிஸ்னா சம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை வெல் டிஃபைன் ஆபரேட்டர் இருக்கணும். எப்படி 3 பேர் உட்காருவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தபடி நீங்க வந்து விஐடில ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரே கிளாஸ் ரூமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரே பெஞ்சா இருக்கணும். இந்த கண்டிஷனா சாட்டிஸ்ஃபைஸ் ஆனது சீக்வன்ஸா இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன் பேர் தான் வந்து வெல் டிஃபைன். ஓகேங்களா? வெல் டிஃபைன் ஆபரேட்டர்ம்பாங்க. ஓகேங்களா? வெல் டிஃபைனா இருக்கிறது மீனிங் ஃபர்ஸ்ட் ஒரே காலேஜா இருக்கணும். அப்புறம் ஒரே கிளாஸா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரே டேபிள் உட்காரணும். அதே மாதிரி இங்க மேத்தமெட்டிக்லுக்கும் ஒரு சம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். அதுல இருந்து நம்ம கண்டிஷன் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் என்ன? சீக்வன்ஸ். இந்த ஆட் பண்ணி போட்டீங்கன்னா அதுக்கு பேர் சீரிஸ். கை கோர்த்து உட்காந்தீங்கன்னா சீரிஸ். சரிங்களா? நான் பாத்துங்க. இப்ப A1 plus A2 plus A3 டாட் 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 AN வரைக்கும் போட்டோம்னா ஃபைனைட் சீரிஸ். அதே இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா இன்ஃபினைட் சீரிஸ். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம டெய்லர் சீரிஸ் பத்தி பார்க்க சொல்றாங்க. டெய்லர் சீரிஸ்ங்கும் போது நம்மளுக்கு என்ன டெரிவேட்டிவ் கண்டிஷன் ஆகுது. டெய்லர் சீரிஸ்ல இன்டகிரேஷன் ஃபார்முலா காம்ப்ளெக்ஸ் கெட்டிங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். பட் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இன்டகிரேஷன் ஐடியா இல்லாம டெரிவேட்டிவ் கண்டிஷன் வருது. மேக்ஸிமம் இன்டகிரேஷன் இதுல ரொம்ப ஈஸி தான். காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் சொல்லிக்கிறாங்க. பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுதான். இன்டகிரேஷன் அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. டெஃபினேஷன் தெரிஞ்சா போதும். இப்போதைக்கு நம்ம டெய்லர்ஸ் லாரன்ஸ் இன்டகிரேஷன் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சம் பேசிக் டெரிவேட்டிவ் இருந்தா போதும். அது லாரன்ஸ்ல டெரிவேட்டிவ் கூட தேவையில்லை. பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் ஒரு மெத்தட் படிச்சிருப்பீங்க லாரன்ஸ் சீரிஸ்க்கு. அந்த லாரன்ஸ் சீரிஸ் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் தெரிஞ்சாவே போது லாரன்ஸ் சீரிஸ் முடிஞ்சிடும். பட் டெய்லர் சீரிஸ் முன்னாடி டெரிவேட்டிவ் கான்செப்ட் வருது. என்ன சொல்றான்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றான்னா, இஃப் f of z is analytic, f of z is analytic,
inside a circle. Inside a circle C with the center at z equal to a. Then f of z can be expressed as f of z equal to f of a plus z minus a divided by 1 factorial into f dash plus z minus a whole squared divided by 2 factorial into f double dash of a plus dot 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 plus z minus a whole power n divided by n factorial into f n dash of a plus dot 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 plus infinity. இதுதான் நம்மளுடைய டெய்லர் சீரிஸோட ஃபார்முலா. பட் இன்னும் ஸ்டேட்மெண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இது ஒரு ஃபார்முலா, டெய்லர் சீரிஸோட ஃபார்முலா. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா விச் இஸ் கன்வெர்ட். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகல, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுல மற்ற இன்ஸ்டியூட்டோட அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்கார்டிங்க பார்த்தீங்கன்னா இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. பட் உங்களுக்கு அது கிடையாது. ஜஸ்ட் டெஃபினிஷன் தெரிஞ்ச போது அதை வச்சு நம்ம போட்டலாம். கன்வர்ஷன் எவ்ரி பாயிண்ட் inside C. This is called a Taylor series. This is called a Taylor series of f of z about a about z equal to a. இதுதான் வந்து நம்மளுடைய டெய்லர் சீரிஸோட ஸ்டேட்மெண்ட். ஒரு டைம்ங்கிறது 2 டைம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோ. இது தெரிஞ்சா போதும் நம்ம மேக்ஸிமம் ப்ராப்ளம் ரன் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? என்ன டவுட் இருக்குதா? நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் யாரு சொல்லிட்டா இந்த பாக்ஸ் போட்டுக்கணும். மத்திய இந்த பாக்ஸ் நம்பர் இம்பார்ட்டன்ட். பார்க்கலாமா? அது ஃபார்முலாவா சார்? ஆமா ரக்கனே, இதை வச்சு தான் இந்த ப்ராப்ளமே ஓட போகுது. ஒரு 3 ப்ராப்ளம் போட போறது பாஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வச்சு தான் போட போறோம். டெய்லர் சீரிஸ் இதுல படிச்சோமா கால்குலஸ்ல? ஆமா படிச்சிருக்கீங்க. ஓகே. 1 வேரியபிள் 2 வேரியபிளோட கான்செப்ட்ல படிச்சிருப்பீங்க. ஏன்னா டெரிவேட்டிவ் வருது இல்ல, அங்க ரியல் நம்பர் பத்தி பார்த்திருப்பீங்க, இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தி. ஆமா சார், கரெக்ட். அப்ப இது நடத்தவே தேவையில்லை எடுக்குது. நல்லா ஞாபகப்படுத்திட்டேன். 1 வேரியபிள் கான்செப்ட் 2 வேரியபிள் கான்செப்ட் பாத்துக்கிறோம். அதே ஐடியா தான் இங்க பெருசாலாம் டிஃபரண்ட் கிடையாது. சரியா? சரி, இப்போதைக்கு பைனாமியல் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி நீங்கள் +1 படிச்சிருப்பீங்க. இல்லை இப்போ கூட நம்ம ரீசெண்டாக ப்ரீவியஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். அது ஒரு 4-5 ஃபார்முலா கொடுக்குறோம். அது கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோ. டெய்லர் சீரிஸ்க்கு யூஸ் ஆகும், லாரன்ஸ் சீரிஸ்க்கு யூஸ் ஆகும். சரிங்களா? சார் மாடியூல் 3 பேர் என்ன? காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்டா. காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் டா மாடல் 3 பார். ஓகே சார். போலாமா? சரி, இப்போ என்னது பைனாமியல் சீரிஸோட ஃபார்முலா எழுதலாமா? நோட், இது பைனாமியல் சீரிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ரெண்டுமே மைனஸ் என்ன இருந்தால் பவரில் -1 -z அப்படின்னு வந்துன்னா எல்லாமே என்ன கிடைக்கும்? இது ஆல்ரெடி இங்கே படிச்சிருப்பீங்க. 1 + z + z² + z³ + டாட் 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 அப்படின்னு வரும். இது சீரிஸோட இது சம்மேஷன் எழுதுனா n வேரியஸ் ஃப்ரம் 0 to என்ன கிடைக்கும்? 0 to இன்ஃபினிட்டியா? 0 to infinity z power n. கரெக்டுங்களா? ரெண்டாவது ஃபார்முலா நடுவில் ப்ளஸ் வரும், ஹோல் பவர் -1 வந்தால் ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகும். ஆல்டர்னேட் சைன் 1 - z + z² - z³ + டாட் 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 ஈக்குவல் என்ன கிடைக்கும்? சம்மேஷன் n வேரியஸ் ஃப்ரம் 0 to infinity -1 power n z power n. ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகிடும். தேர்டு ஃபார்முலா
1 minus z பவர் minus 2. இது பாரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா. என்ன கிடைக்கும்னா 1 plus 2z plus 3z square plus 4z cube plus dot dot dot. இது nth சீரிஸ்ல எழுதுனா அதாவது சம்மேஷன் கான்செப்ட்ல n varies up 0 to infinity n plus 1 into z power n. n plus 1 into z power n. சில ஃபார்முலா நான் வச்சுங்க. இது வந்து நம்மளுக்கு லாரன்ஸ் சீரிஸ்க்கு யூஸ் ஆகும். 2 சீரிஸும் 2 in 1 கொடுத்துக்கிறேன். அங்கே வரும்போது இந்த ஃபார்முலா வேணும் அங்கே கூட நான் கொடுக்குறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோ. 1 plus z whole power minus 2 equal to 1 minus 2z alternate sign change ஆகும். ப்ரீவியஸ் ஃபார்முலாக்கு alternate sign change ஆகி வரும். 4z cube plus dot 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 equal to summation n varies from 0 to infinity. Alternate sign change ஆகிறனால minus 1 power n into n plus 1 into z power n. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. பைனாமியல் சீரிஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் ஒன்லேயே படிச்சிருப்பீங்க. நான் லாஸ்ட் செமஸ்டரும் கொடுத்துக்கிறேன். அதனுடைய பேசிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதை நமக்கு கொடுத்துக்கிறாங்க. சரியாப்பா? சரி, அவ்வளோதான். இது ஆல்ரெடி படிச்சுனா நீங்கள் அதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவைன்னா ஒரு 2 ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் போடலாம். ஓகே, வேறு இருந்தால் நம்ம அடுத்தடுத்து ஓடிடலாம். சரிங்களா? இதே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்குது. இதெல்லாம் டெரிவேட்டிவ் கொஸ்டின் வரும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கொஸ்டின் வந்துன்னா நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரிங்களா? ஓகே. இதுக்கு லாரன்ஸ் சீரிஸ்க்கு டெய்லர் சீரிஸ்க்கு மெயின் டிஃபரெண்ட் என்ன அப்படிங்கிறத லாரன்ஸ் சீரிஸ் எடுக்கும்போது தெரிஞ்சுக்கோ. சரியா? இப்போ என்னங்கிற ஒரே ஒரு ஐடியா கொடுத்துறேன். இந்த பவர் -2ங்கிறது வந்துட்டு லாரன்ஸ் சீரிஸ் வந்து பவர் -1 வந்துட்டு எல்லாமே இது எல்லாமே டெய்லர் சீரிஸ் தான். டெய்லர் சீரிஸ்ங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லை, சூப்பர் செட் சப்செட் தெரியுமில்ல? சூப்பர் செட் பார்த்தோம்னா லாரன்ஸ் சீரிஸ், சப்செட் பாருன்னா டெய்லர் சீரிஸ். எதனாலனா லாரன்ஸ் சீரிஸ்னா என்னது? இந்த n வேல்யூ இருக்குது பாத்தியா? n வேல்யூல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரும். பட் டெய்லர் சீரிஸ்ல என்ன வருது? 0 டு இன்ஃபினிட்டி தான் வரும். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? புரிஞ்சுதா? நான் இப்போ சொல்லிட்டேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ. n வேரிஸ் ஆகுறது என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வந்தா லாரன்ஸ் சீரிஸ், 0ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா டெய்லர் சீரிஸ். அது இன்னும் டீப்பா படிக்கும்போது கேட் 2ல படிக்கும்போது படிப்பேன். அதுல வந்து சிங்குலாரிட்டி ஜீரோஸ்னு வருது. அதில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். சரியா? இப்போதைக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோ. இன்னும் போக போக அடுத்தடுத்து இந்த மாடலை கம்ப்ளீட் பண்ண இன்னும் அதிகமாக நீங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்குவேன். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோ. சரியாப்பா? ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ராப்ளம்? ஓகே. கொஸ்டின் கொடுக்குறாங்க. எக்ஸ்பேண்ட் f of z equal to log of 1 plus z as Taylor series. About z equal to 0 if condition very important condition modulus of z is less than 1. அப்போ இங்கே ஒரு டேர்ம் கொடுக்க மறந்துட்டேன். இந்த எல்லா கண்டிஷனுமே டெய்லர் சீரிஸ் பைனாமியல் சீரிஸ் சொன்னல, இது எல்லா கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான் இந்த ஃபார்முலா எக்ஸிட். அதர்வைஸ் திஸ் ஃபார்முலா டஸ் நாட் எக்ஸிட். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? இந்த ஃபார்முலா எக்ஸிட் ஆகுனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது இஜெட்டோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும் இந்த கண்டிஷன். அதனால தான் அவன் மறக்காம இந்த கண்டிஷன் கொடுத்துருப்பான். இந்த கண்டிஷன் கொடுத்தா தான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறது முடியாது. சரிங்களா? ஓகே சார். இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணி போடணும். கிரேட்டர் தான் வந்தாலும் கன்வெர்ட் பண்ணி போடணும். சரிங்களா? அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? டெய்லர் சீரிஸில் லாரன்ஸ் சீரிஸில் நிறைய பார்ப்போம். இங்கே வந்து டைரக்டாக டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி டக்குன்னு போட்டுருவோம். பட் லாரன்ஸ் சீரிஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். கன்வெர்ட் பண்ணி போடுற கான்செப்ட் அங்கே வரும். சரியாப்பா? சரி, டேபிள் ஃபார்ம் பண்ணி போட்டுக்கலாமா இல்லை ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டுக்கலாமா? புரியல சார். என்னம்மா டேபிள் ஃபார்மேட்னா? இப்போ நம்ம போடுறது பாருங்க, டேபிள் ஃபார்மேட் என்ன? ஸ்டெப் வைஸ் எஃப் ஆஃப் இஜெட், எஃப் டேஷ் ஆஃப் இஜெட், எஃப் ஆஃப் 0, எஃப் டேஷ் ஆஃப் 0 அப்படி கண்டினியூஸ் எழுதுவோம். டேபிள் என்னன்னா இங்கே எஃப் ஆஃப் இஜெட் போடுவோம், இங்கே எஃப் ஆஃப் 0 போடுவோம். இங்கே எஃப் டேஷ் ஆஃப் இஜெட் வேல்யூ என்ன போடுவோம், இங்கே எஃப் டேஷ் ஆஃப் இஜெட் 0ஓட வேல்யூ என்ன போடுவோம். என்னப்பா? டேபிள். ஓகே. ஏன்னா இங்கே நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்க இஜெட் கொடுக்கல, இங்கே எஃப் ஆஃப் ஏ, இங்கே பாருங்க எஃப் ஆஃப் ஏ, எஃப் டேஷ் ஆஃப் ஏன்னு இருக்குது. கரெக்டா? அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிவன் கொஸ்டின்ல 0ன்னு கொடுத்துக்கிறோம். அப்போ எல்லாமே நம்ம 0 போட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எங்க சார் ஏ 0ன்னு கொடுத்துருக்கீங்க? நான் சொல்றேன். எபோட் த பாயிண்ட் சொல்லி கொடுக்குறோம் பாருதா.
எபோட் இஜெட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப இந்த பாயிண்ட் தான் வந்து ஏவோட வேல்யூ. சரியா? ஓகே. இந்த பாயிண்ட்டுக்கு பத்தியா இதுதான் வந்து டைரக்டா கொடுக்குறது, இன்டைரக்டா ஏ ஈக்குவல் டு 0ன்னு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? சொல்யூஷன் பார்த்தலாமா? சொல்யூஷன் நீ கேட்டனா டேபிள் ஃபார்மேட் போட்டுறேன். டேபிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் போட்டுக்கலாமா? ஃபங்க்ஷன் அண்டு ஃபங்க்ஷன் about z equal to 0. z equal to 0 na that means a equal to 0. A equal to 0. z equal to 0 na a equal to 0 implies போட்டு எழுதிக்கோ. ஓகேவா? இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நீயே பியூட்டிஃபுல்லாக போடுவே. ஆல்ரெடி உனக்கு படித்த நாலேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் இஜெட். எஃப் ஆஃப் இஜெட் என்ன? லாக் ஆஃப் 1 + z. சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் 0 எடுத்த மட்டும் கண்டுபிடிச்சிடும். என்ன ஆகும்? லாக் ஆஃப் 1 + 0 ஈக்குவல் டு log 1. log 1 0. ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சுதா? இப்படி ஒரு லைன் எடுத்து விட்டுக்கோ, அப்போதான் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் இந்த இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கோ. எண்ட் ஆஃப் ரிசல்ட் தான் நம்ம அப்ளை பண்ணணும் இன் ஃபார்முலாவில், அதனால இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கோ. சரிங்களா? சரி, நடுவில் ஒரு லைன் போட முடிஞ்சா போட்டுக்கோ. ஸ்கேல் இருக்குதுன்னா அதோட நடுவில் ஒரு லைன் போட்டுட்டு நீ படுக்க கிடக்குன்னு உன்னோட ஒர்க்கை முடிச்சிடும். சரியாப்பா? மேக்ஸிமம் ஒரு தேர்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா ஃபோர்த் டெரிவேட்டிவ் அவன் கேட்பான், இவ்வளோ டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்கன்னு. சப்போஸ் கேட்கலாம் மினிமம் தேர்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கோ. அவன் மென்ஷன் பண்ணிட்டானா அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? மேக்ஸிமம் அளவு தேர்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சலாமா? f dash of z 1/1 + z into 1/1 plus z into 1 தான் வருது. அது into 1 f double dash f dash of 0. இதை முடிச்சிரு, ஏன்னா 1/1 அதுக்கு தான் டேபிள் ஃபார்மேட் பண்ணுறோம். 1 ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்கோ. இந்த வேலையில் அப்ளை பண்ண போகிறோம், ரவுண்டு போட்டுக்கோ. அடுத்தது f double dash of z. f double dash of z minus 1/1 plus z the whole square. கரெக்டுங்களா? 1 plus z the whole inverse minus 1 into 1 plus z the whole power minus 2. அப்போ f double dash of 0 equal to minus 1 minus 1. f triple dash of z 2 divided by 1 plus z the whole cube. ஓகே சார். கிளியரா? சரி, இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு 2 ப்ராப்ளம் போடும்போது இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வந்துடும். சரிங்க? அப்போ எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? ஃபார்முலா we know that Taylor series formula. f of z equal to f of a plus என்ன கிடைச்சது? f dash of a divided by 1 factorial into z minus a. 3 டைம் கண்டுபிடிச்சிடும். அதனால் f triple dash வரைக்கும் எழுதிக்கங்க ஃபார்முலாவில். f double dash of a divided by 2 factorial into z minus a the whole square plus f triple dash a divided by 3 factorial into z minus a the whole cube. சரி, இந்த a வேல்யூ மாறாதுல, எப்பவுமே 0 தான இருக்கும் இல்ல? அதுதான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் போடு. 0 போட்டா ஈஸியா போட்டுருவீல. 0 இருக்குது. ஆக்சுவலா 0ன்னு வந்துச்சுன்னா மெட்ரிகுலேஷன் +2ல இருக்குது. 0வோட கான்செப்ட் என்னன்னா டெய்லர் சீரிஸோட சப்செட். ஆல்ரெடி ஒரு சப்செட் சொன்னோம்ல, லாரன்ஸ் சீரிஸ் புக்கர் செட்டு. அதுல இருக்கிறது சப்செட் வந்து டெய்லர் சீரிஸ். அதுக்குள்ள சப்செட் வந்து மெக்லரின் சீரிஸ். மெக்லரின் சீரிஸ் தான் z = 0ங்கிற கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? z = 0ங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மெக்லரின் சீரிஸ் 0வோட கான்செப்ட். இது 0 வரும் அண்ட் அதர் பாயிண்ட், எனி பாயிண்ட் z = a பாயிண்ட் வச்சு போட்டீங்கன்னா அதுக்கு பேர் டெய்லர் சீரிஸ். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் லாரன்ஸ் சீரிஸுக்கு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் டேர்மும் பாசிட்டிவ் டேர்மும் கம்பைன் ஆகி வரும். டேர்ம் மீன்ஸ் பவர்ல,
டேர்முங்கிறது இங்கே ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகும், அது டேர்முமாங்க. நான் சொல்கிறது பவரில். பவரில் ப்ளஸ் சைன் வரும், மைனஸ் சைன் வரும். பட் இது ரெண்டுக்கு என்ன வரும்? ஒன்லி பவரில் வந்து பாசிட்டிவ் சைன் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? நெகட்டிவ் சைன் இருக்கும். எங்கே டெய்லர் சீரீஸ்லாம் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சிட்டியா? நீ ஜீரோன்னு சொன்னா ஜீரோ மட்டும் வராது டெய்லர் சீரீஸ்ல, அதையும் தாண்டி பாயிண்ட் வரும். ஜீரோ மட்டும் வந்து அது பேர் மெக்லரின் சீரிஸ். மெக்லரின் சீரிஸ் சொல்லாம டைரக்டா டெய்லர் சீரிஸ் சொல்லிட்டா நோ ப்ராப்ளம், நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, இப்போ எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோ வேல்யூ என்ன பாத்தீங்க? ஜீரோவா? அடுத்தது பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோ ஒன்னா இன்ட்டு இஜெட் மைனஸ் ஜீரோ. கரெக்டா? அடுத்தது என்ன வந்தது? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஒன்று. கரெக்டாப்பா? அப்போ மைனஸ் ஒன் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இஜெட் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 2 வந்தது, 2 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு இஜெட் மைனஸ் ஜீரோ ஹோல் கியூப் ப்ளஸ் டாட் டாட் டாட். அப்போ ஜீரோங்கிறது விட்டுட்டு கரெக்டாக எடுங்க. 1/1 ஃபேக்டோரியல் 1, அப்போ இஜெட்டு மைனஸ் 1/2 ஃபேக்டோரியல் வந்து 2, அப்போ இஜெட் ஸ்கொயர்டு பை 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ வந்துட்டு எஃப் ஆஃப் ஜீரோ. ஆமாம், எஃப் ஆஃப் ஜீரோ வேல்யூ வந்துட்டு ஜீரோ. 0 plus f dash of a 1 அப்படியே அப்ளை பண்ணிப்போம். divided by 1 factorial into z minus a z minus 0 f double dash minus 1 divided by 2 into 1 into z minus 0 the whole square plus 2 divided by 3 factorial z minus 0 the whole cube. So f of z is equal to 0 plus z minus 1 by 2 into z square plus 2 by 6 into z cube. ஸோ அதாங்க சார் கடைசி எழுதிருக்கீங்க. சம்மேஷன் ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கிறேன். முடிங்க. முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சம்மேஷன் எப்படி எழுதுறது? சம்மேஷன் போட்டு பாரு. ஆல்டர்னேட் சைன் மைனஸ் வருதா? அப்போ மைனஸ் போட்டேன். கரெக்டா? மைனஸ் 1 பவர் n போகிறதுக்குள்ள ஏன் n ப்ளஸ் போடுறேன்? n ஈக்குவல் 1 போடுங்க. n ஈக்குவல் 1 போட்டு இல்லை, அது ஃபுல்லாகவே எனக்கு புரியல சார். சரி, ஓகே. சம்மேஷன் மீனிங் என்னன்னு தெரியும்ல? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சீரீஸ். கரெக்டா? இஜெட் இஜெட் ஸ்கொயர்டு இஜெட் கியூப் வருது. அப்படின்னா என்ன? n வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அதனால n போட்டேன். கீழே எனக்கு இருக்குது இஜெட் பவர் 1க்கு 1 வருது, இஜெட் ஸ்கொயர்டுக்கு 2 வருது, இஜெட் கியூப்புக்கு 3 வருது. அப்போ n போட்ட n வருது. இதில் என்ன டவுட் இருக்குதா? ஆமாம் சார், அது புரியல எப்படி எழுதுனது. அதான் இப்போ சொல்லி கொடுத்த நான் இல்லையா? இது நாம தான் யோசிச்சு எழுதணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் 1 இருக்குதா? கீழே 1 வருதா? பவர் 2 இருக்குதா? 2 இருக்குதா? அப்போ n வந்து 1 போட்டா 1 கிடைக்கும், 2 போட்டு 2 கிடைக்கும். கரெக்டா? அப்படி எழுதிடு. இல்லை என்ன டவுட் இருக்குதா? இது ஓகே. இப்போ ஆல்டர்னேட் சைன் மைனஸ் மாறுதா? அப்போ மைனஸ் சைன் போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? n போட்டால் என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆகும். அதனால n + 1 போட்டால் பாசிட்டிவ் ஆயிருமா? ஓகே. இது நாம தான் எழுதி பழகணும். இது நீங்கள் +1 ஏன் 10th எழுதியிருப்பீங்க, இல்லை +1 எழுதியிருப்பீங்க. சரிங்களா? புரியுதா இல்லை டவுட் இருக்குதா? n = 1 to infinity இல்லையா? 1 to infinity தான். எனக்கு இன்ஃபினிட்டி சீரிஸ்னா இது இன்ஃபினிட்டி தான் போடும். சரிங்களா? இது எழுதாச்சு கஷ்டம் இருக்குதா எழுதுறதுல? எழுதிட்டேன். ஓகே, புரியுது இல்லை? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் ஒரு வேற மாதிரி கொடுக்கலாமா இல்லை ஒரே மாதிரி கொடுக்கலாமா? வேற மாதிரி. இந்த டைப் ஓகே தானே? கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் இதாக போடுறேன். இது நீ போடுறீல்ல, நீ போட்டுருவீன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வேணா 2 பேரும் கம்பைன் பண்ணி போகலாம். மொத்தம் 3 கொஸ்டின் நடத்த போகிறோம். பார்த்துக்கோ.
expand f of z equal to cos z about z equal to pi by 3 in Taylor series. In Taylor series. ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக போடு, மொத்தம் 3 டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு போடு. ஒரே நிமிஷம் சார். expand f of z is equal